ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நான் பிரம்மம், பாகம் 2. ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ். நான் மற்றும் என்னுடையது என்பவை பொய்யான கருத்துக்கள். கேட்பவர்: நான் என்னுடைய குடும்பத்தின் மீதும் உடைமைகளின் மீதும் மிகவும் பற்றுள்ளவனாக இருக்கிறேன். நான் எப்படி இந்த பற்றை வெல்வது? மகாராஜ்: இந்த பந்தம் நான் மற்றும் என்னுடையது என்பதோடு பிறப்பது. இந்த வார்த்தைகளின் உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடி. அப்போது எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுபடுவாய். காலத்தில் பரவி இருக்கின்ற மனதை நீ கொண்டுள்ளாய். ஒன்றை தொடர்ந்து மற்றொன்றாக எல்லாமும் நடக்கின்றன. பிறகு ஞாபகம் மிஞ்சுகிறது. அதில் தவறு ஒன்றும் இல்லை. எல்லா உயிருடன் வாழ்பவைக்கும் அத்தியாவசியமான பழைய சுக துக்கங்களின் ஞாபகங்கள் ஒரு பிரதிபிம்பமாகவும் ஆளுமை செய்கின்ற பழக்கமாகவும் மிஞ்சும் போதுதான் பிரச்சனை உருவாகிறது. இந்த பிரதிபிம்பம் நான் என்னும் வடிவம் எடுத்து எப்போதுமே இன்பங்களை நாடுவதையும் அல்லது துக்கத்திலிருந்து ஓடுவதையும் செய்கின்ற உடலையும் மனதையும் அதன் தேவைகளுக்காக உபயோகப்படுத்துகிறது. நானே அது உள்ளவாறு ஆசைகள் மற்றும் அச்சங்களின் கற்றையாகவும், என்னுடையது என்பதை துன்பத்தை தவிர்ப்பதற்காகவும் இன்பத்தை அடைவதற்காகவும் தேவைப்படுகின்ற எல்லா பொருள்களையும் மக்களையும் அரவணைக்கின்ற ஒன்றாகவும் நீ அடையாளம் கண்டுகொண்டால் நான் மற்றும் என்னுடையது என்பவை மெய்யற்ற கருத்துக்கள் என்றும் அவற்றிற்கு மெய்மையில் முகாந்திரம் இல்லை என்றும் நீ காண்பாய். மனதால் உருவாக்கப்பட்ட அவை மனம் அவற்றை உண்மையானது என்று நினைக்கும் வரை அதை ஆட்சி செய்யும். வினவும் போது அவை கரைந்துவிடும். நான் மற்றும் என்னுடையதுக்கு அவற்றாலேயே இருத்தல் இல்லை. ஆகையால் அவற்றிற்கு ஒத்தாசை தேவை. அதை உடலில் அவை பெறுகின்றன. என் கணவர், என் குழந்தை என்று சொல்லும் போது நீ உடலின் கணவரையும் உடலின் குழந்தையையும் குறிக்கிறாய். உடலாக இருப்பதான கருத்தை விட்டுவிட்டு நான் யார் என்னும் கேள்வியை எதிர்கொள். உடனடியாக ஒரு செயல்பாடு இயங்க ஆரம்பிக்கும். அது மெய்மையை திரும்ப கொண்டு வரும், அல்லது சொல்ல போனால் மனதை மெய்மைக்கு கொண்டு செல்லும். நீ பயப்படாமல் மட்டும் இருக்க வேண்டும். கேட்பவர்: நான் எதை பற்றி அச்சப்படுவேன்? மகாராஜ்: மெய்மை இருக்க நான் மற்றும் என்னுடையது எனும் கற்பனை கருத்துக்கள் இல்லாமல் போய்விட வேண்டும். அவற்றை போகவிட அனுமதித்தால் போய்விடும். பிறகு உன் வழக்கமான இயல்பான சொரூபம் திரும்ப தோன்றும். அதில் நீ உடலாகவோ மனமாகவோ இருக்க மாட்டாய். நான் மற்றும் என்னுடையது என்பதும் இருக்காது. ஆனால் ஒரு முற்றிலும் வித்தியாசமான இருத்த நிலையில் இருப்பாய். இது அல்லது அதுவாக இல்லாமல் குறிப்பிட்ட எதனுடனோ அல்லது பொதுவாகவோ எந்தவிதமான சுய அடையாளமும் இல்லாமல் இருக்கும் தூய இருத்த நிலை அது. அந்த தூய விழிப்புணர்வின் ஒளியில் எதுவுமே இருக்காது. ஒன்றுமே இல்லை என்னும் கருத்து கூட ஒளி மட்டுமே இருக்கும். கேட்பவர்: நான் நேசிக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களை விட்டுவிட வேண்டுமா? மகாராஜ்: நீ அவர்களின் மேல் கொண்டுள்ள உன் பிடிமானங்களை மட்டும் விட்டு விடுவாய். மீதி அவர்களை பொறுத்தது. அவர்கள் உன்மேல் கொண்டுள்ள ஆர்வத்தை இழக்காமலும் போகலாம். கேட்பவர்: அவ்வாறு அவர்கள் எப்படி செய்வார்கள்? அவர்கள் என்னுடையவர்கள் அல்லவா? மகாராஜ்: அவர்கள் உன் உடலை சேர்ந்தவர்கள், உன்னுடையவர்கள் அல்ல. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடையதல்லாதவர்கள் என்று யாரும் கிடையாது. கேட்பவர்: என்னுடைய உடைமைகளை பற்றி? மகாராஜ்: என்னுடையது என்பது இல்லாத போது உன்னுடைய உடைமைகள் என்பவை எங்கிருக்கும்? கேட்பவர்: நான் என்பதை இழப்பதால் எல்லாவற்றையும் இழக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். மகாராஜ்: நீ இழக்கலாம், இழக்காமல் போகலாம். எப்படியாயினும் அது உனக்கு ஒன்றுதான். உன்னுடைய இழப்பு வேறு சிலருக்கு ஆதாயம். நீ அதை பொருட்படுத்த மாட்டாய். கேட்பவர்: நான் அதை பொருட்படுத்தாவிட்டால் எல்லாவற்றையும் இழந்து விடுவேன். மகாராஜ்: உனக்கு ஒன்றுமே இல்லாத போது உனக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. கேட்பவர்: உயிர் வாழ்வதற்கான பிரச்சனை இருக்கும். மகாராஜ்: அது உடலின் பிரச்சனை. அதை உடல் உணவு உண்டு நீர் அருந்தி தூங்கி தீர்த்து கொள்ளும். எல்லோருக்கும் போதுமானவை இருக்கிறது. எல்லோரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கேட்பவர்: நமது சமுதாயம் அபகரிப்பதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, பகிர்வதை அல்ல. மகாராஜ்: நீ பகிர்ந்து கொள்வதால் அதை மாற்றலாம். கேட்பவர்: எனக்கு பகிர மனமில்லை. எப்படியாயினும் என் உடைமைகளுக்காக நான் வரி விதிக்கப்படுகிறேன். மகாராஜ்: இது தானாகவே பகிர்வதல்ல. சமுதாயம் கட்டாயத்தினால் மாறாது. அதற்கு இதயத்தின் மாற்றம் தேவை. எதுவும் உனக்கு சொந்தமானதல்ல என்றும்
எல்லாமும் எல்லாருக்கும் சொந்தம் என்றும் பொருந்துகொள். பிறகுதான் சமுதாயம் மாறும். கேட்பவர், ஒரு மனிதனின் மாற்றம் உலகத்தை மாற்றாது. மகாராஜ், நீ வாழும் உலகம் ஆழமாக பாதிக்கப்படும். உயர்வு தாழ்வு என்னும் பேதங்கள் இல்லாமல் அது ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான உலகமாக இருக்கும். அதனால் ஆனந்தம் அதிகரிக்கவும் பரவவும் செய்யும். தூய்மையான ஒரு இதயத்தின் வலிமை அளவற்றது. கேட்பவர், தயவு செய்து மேலும் எங்களுக்கு விளக்குங்கள். மகாராஜ், பேசுவது என்னுடைய பொழுதுபோக்கு அல்ல. சில சமயம் நான் பேசுகிறேன், சில சமயம் பேசுவதில்லை. நான் பேசுவதும் பேசாதிருப்பதும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் ஒரு பகுதி. அவை என்னை சார்ந்திருப்பதில்லை. நான் பேச வேண்டிய சூழ்நிலை இருந்தால் என்னால் பேசப்படுவதை நான் கேட்கிறேன். வேறு சில சூழ்நிலைகளில் என்னால் பேசப்படுபவதை நான் கேட்காமல் இருக்கலாம். இவையெல்லாம் எனக்கு ஒன்றே. நான் பேசுகிறேனா இல்லையோ, நானாக இருப்பதின் அன்பும் ஒளியும் பாதிக்கப்படுவதில்லை. அவை என்னுடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை. அவை இருக்கின்றன என்று எனக்கு தெரியும். ஒரு மகிழ்ச்சியான பிரஜை இருக்கும். ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பவர் என்று ஒருவரும் இல்லை. கண்டிப்பாக ஒரு அடையாள உணர்வு இருக்கும். ஆனால் அது எப்போதும் இருக்கின்ற திரையின் மீது தோன்றும் படங்களின் தொடர்ச்சியின் அடையாளத்தை போன்ற ஒரு ஞாபக வடிவத்தின் பாதை. ஒளியும் திரையும் இல்லாமல் படம் இருக்க முடியாது. படத்தை திரையின் மேல் தோன்றும் ஒளியின் விளைவு என்று அறிவது படம் நிஜமானது எனும் கருத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீ சுயத்தை நேசிக்கின்றாய் என்றும் சுயம் உன்னை நேசிக்கிறது என்றும் நான் உள்ளேன் என்னும் உணர்வு இரண்டிற்கும் இடையிலான இணைப்பு மற்றும் வெளிப்படையான வேறுபாடுகள் இருந்தாலும் அது ஒரு அடையாள சின்னம் என்றும் புரிந்து கொள்வதுதான். நான் என்பதை அகத்திற்கும் புறத்திற்கும் இடையேயான நிஜத்திற்கும் தோற்றத்திற்கும் இடையேயான அன்பின் ஒரு அடையாளம் என்று பார். எப்படி ஒரு கனவில் நான் கனவு கண்டேன் என்று சொல்ல வைக்கின்ற நான் என்னும் உணர்வை தவிர எல்லாமும் வித்தியாசமானவைகளோ அப்படி நான் என்னும் உணர்வு மறுபடியும் நான் என் மெய்யான சுயம் என்று சொல்ல வைக்கிறது. நான் எதுவும் செய்வதில்லை, எனக்கு எதுவுமே செய்யப்படுவதில்லை. நான் என்னவோ அதுதான். எதுவும் என்னை பாதிக்காது. நான் ஒவ்வொன்றையும் சார்ந்திருப்பது போல் தோன்றுகிறேன். ஆனால் உண்மையில் எல்லாமும் என்னை சார்ந்திருக்கின்றன. கேட்பவர், நீங்கள் எதுவும் செய்வதில்லை என்று எப்படி சொல்கிறீர்கள்? நீங்கள் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? மகாராஜ், நான் பேசிக் கொண்டிருப்பதான உணர்வு எனக்கு இல்லை. பேச்சு நடைபெற்று கொண்டிருக்கிறது, அவ்வளவே. கேட்பவர், நான் பேசுகிறேன். மகாராஜ், அப்படியா? நீ பேசுவதை நீயே கேட்கிறாய், அதை நான் பேசுகிறேன் என்று சொல்கிறாய். கேட்பவர், ஒவ்வொருவரும் நான் வேலை செய்கிறேன், நான் வருகிறேன், நான் போகிறேன் என்று சொல்கிறார்கள். மகாராஜ், உன் மொழியின் வழக்கங்களின் மேல் எனக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அவற்றை தவறாக உபயோகிப்பது மெய்மையை திரிக்கவும் அழிக்கவும் செய்கின்றது. சரியாக சொல்வது எப்படி என்றால், பேசுவது, செயல்படுவது, வருவது, போவது என்பவை இருக்கின்றன என்றுதான். ஏதாவது ஒன்று நிகழ முழு பிரபஞ்சமும் ஒத்துழைக்க வேண்டும். குறிப்பிட்ட ஒன்று ஒரு நிகழ்வை ஏற்படுத்தலாம் என்று நம்புவது தவறு. ஒவ்வொரு காரணியும் பிரபஞ்சமயமானது. முழு பிரபஞ்சமும் உருவாக்கத்திற்கும் உயிர் வாழ்தலுக்கும் பங்களிக்காவிட்டால் உன் உடல் இருக்க முடியாது. நிகழ்வுகள் அவை நிகழும் விதமாகவே நிகழ்கின்றன என்று எனக்கு நன்றாக தெரியும். ஏனெனில் உலகம் அது உள்ளவாறே உள்ளது. நிகழ்வுகளின் போக்கை மாற்ற நான் ஒரு புது காரணியை உலகிற்குள் கொண்டு வர வேண்டும். அந்த காரணி எனக்குள் குவிக்கப்பட்ட அன்பு மற்றும் புரிதலின் வலிமையை கொண்ட நானாக மட்டுமே இருக்க முடியும். உடல் பிறக்கும் போது எல்லா விதமானவையும் அதற்கு நடக்கின்றன. நீ அதில் பங்கெடுத்துக் கொள்கிறாய், ஏனெனில் நீ உன்னை உடலாக கருதுகிறாய். நீ திரை அரங்கத்தில் இருக்கும் மனிதன் தன் இருக்கையிலேயே அமர்ந்திருப்பதையும் படம் ஒளியின் செயல்பாடு என்பதையும் நன்கு அறிந்திருந்தாலும் படத்தோடு சேர்ந்து சிரித்து கொண்டும் அழுது கொண்டும் இருப்பதை போன்றுள்ளாய். அந்த பிரம்மையை நீக்க கவனத்தை திரையிலிருந்து தன்மேல் திருப்பினால் போதும். உடல் இறக்கும் போது பௌதீக மற்றும் மனோ நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முடிவிற்கு வரும். உடல் இறப்பதற்காக காத்திருக்காமல் அது இப்போது கூட முடியலாம். கவனத்தை சுயத்தின் மேல் திருப்பி அங்கேயே வைத்திருந்தால் போதுமானது. ஒரு புதிரான சக்தி ஒவ்வொன்றையும் உருவாக்கி இயக்குகிறது என்பது போல் எல்லாமும் நடக்கின்றன. நீ
இயக்குபவர் அல்ல என்றும் கவனிப்பவர் மட்டுமே என்றும் அறிந்துகொள். அப்போது நீ அமைதியை பெறுவாய். கேட்பவர்: அந்த சக்தி என்னிலிருந்து தனித்ததா? மகாராஜ்: கண்டிப்பாக இல்லை. ஆனால் நீ அக்கறையற்ற சாட்சியாக இருப்பதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பிறகுதான் உன் முழு இருத்தலையும் பிரபஞ்ச அன்புடையதாகவும் செயல்படுவதாகவும் நீ அறிவாய். ஒரு குறிப்பிட்ட நபர் தன்மையின் விளைவுகளில் சிக்கிக் கொண்டிருக்கும் வரையில் உன்னால் அதற்கு அப்பால் எதையும் காண முடியாது. ஆனால் முடிவாக நீ குறிப்பிட்ட ஒன்றோ பிரபஞ்சமயமானவனோ அல்ல என்றும் அவற்றிற்கு அப்பாற்பட்டவன் என்றும் காண்பாய். எப்படி ஒரு மிகச்சிறிய பென்சிலின் கணக்கற்ற படங்களை வரைய முடியுமோ அப்படி வடிவமற்ற பிரக்ஞையின் புள்ளி விரிந்த பிரபஞ்சத்தின் உள்ளடக்கங்களை வரையும் அந்த புள்ளியை கண்டுபிடித்து சுதந்திரமாக இரு. கேட்பவர்: எதிலிருந்து நான் இந்த உலகத்தை உருவாக்குகிறேன்? மகாராஜ்: உன் சொந்த ஞாபகங்களிலிருந்து. நீதான் உருவாக்குபவர் என்பதை அறியாத வரைக்கும் உன் உலகம் அளவானதாகவும் திரும்ப திரும்ப ஏற்படுவதாகவும் இருக்கும். உன் கடந்த காலத்துடன் உன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அப்பால் சென்று விட்டாயானால் ஒத்திசைவும் அழகும் நிறைந்த ஒரு உலகத்தை உருவாக்க நீ சுதந்திரமானவன். அல்லது நீ இருத்தல் மற்றும் இல்லாதிருத்தல் ஆகிய இரண்டிற்கும் அப்பால் வெறுமனே இரு. கேட்பவர்: நான் என் ஞாபகங்களை போக விட்டுவிட்டால் என்ன மிஞ்சும்? மகாராஜ்: எதுவும் மிஞ்சாது. கேட்பவர்: எனக்கு பயமாக இருக்கிறது. மகாராஜ்: நீ சுதந்திரத்தையும் அதன் ஆசீர்வாதங்களையும் அனுபவப்படும் வரை பயப்படுவாய். கண்டிப்பாக சில ஞாபகங்கள் உடலை அடையாளம் காணவும் வழி நடத்தவும் தேவை. அம்மாதிரியான ஞாபகங்கள் மிஞ்சும். ஆனால் உடலோடு எந்த பந்தமும் இருக்காது. மேற்கொண்டு உடல் ஆசைக்கும் அச்சத்திற்குமான அடிப்படையாக இருக்காது. இவையெல்லாம் புரிந்து கொள்ளவும் நடைமுறைப்படுத்தவும் கடினம் அல்ல. ஆனால் நீ ஆர்வத்துடன் இருக்க வேண்டும். ஆர்வமில்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. நீ பற்றாசையால் கட்டப்பட்ட ஞாபகங்களின் ஒரு கற்றை என்று கண்டுகொண்ட பிறகு வெளியேறி வெளியிலிருந்து பார். முதன்முறையாக ஞாபகம் அல்லாத ஒன்றை நீ உணர்ந்தறியலாம். தன் சொந்த வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் இன்னார் என்னும் ஒருவர் இருக்க மாட்டார். கடைசியாக நீ அமைதி அடைவாய். உலகத்தில் எதுவுமே தவறு அல்ல என்றும் நீ மட்டுமே தவறு என்றும் இவையெல்லாம் முடிந்துவிட்டன என்றும் நீ அறிவாய். நீ அறியாமையினால் பிறக்கும் ஆசையின் வலைக்குள் மறுபடியும் எப்போதும் சிக்க மாட்டாய். தொடரும். ஓம்.